நிர்மலா சீதாராமன் நீ போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? நடிகர்கள் பிரபு, வெற்றி உள்ளிட்டோர் நடித்துள்ள ராஜபுத்திரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் உள்ள பரணி ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர்கள் பேரரசு, S.A. சந்திரசேகர், நடிகர்கள் பாண்டியராஜன், மன்சூர் அலிகான், தயாரிப்பாளர்கள் K. ராஜன், தனஞ்சயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறினர். இறுதியாக படத்தில் நடித்த நடிகர் மன்சூர் அலிகான் பேசினார். அப்போது தொகுப்பாளினி படத்தில் கராராக கந்துவட்டி வசூலிக்கும் தனது கதாபாத்திரத்தை கூறி பேசுவதற்கு அழைத்ததற்கு அவரிடம் நகைச்சுவையாக கடிந்து கொண்ட மன்சூர் அலிகான், அரசாங்கமே GST என்ற பெயரில் கந்துவட்டி வசூலித்துக் கொண்டிருக்கும் போது தொகுப்பாளினி தன்னை அப்படி அழைப்பார் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என்றார். எப்படி கூப்பிட்டீங்க? கவிதா மங்கையர்கரசி தொகுப்பாளினி அவர்களே, இதுவரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? இந்த படத்தில் கந்து வட்டி வசூலிப்பவராக, இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த பாப்பா கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னர் மேடைக்கு கீழ் அமர்ந்திருந்த இயக்குனர் சந்தான பாரதியை பார்த்து, ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே என வணக்கம் கூறிய நடிகர் மன்சூர் அலிகான், அமித்ஷாவின் புகைப்படத்திற்கு பதிலாக இயக்குனர் சந்தான பாரதியின் புகைப்படத்தை வைத்து போஸ்டர் அடித்ததை பங்கமாக கலாய்த்தார். சந்தான பாரதியின் வில்லத்தனம் எல்லாம் படத்தில் எடுபடாமல் போகும் அளவு வில்லாதி வில்லனான மத்திய அமைச்சர் அமித்ஷா நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதாக கூறினார். ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? அது போஸ்டர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்கிறார்கள். எங்கிருந்து வந்தான் என்றும் தெரியவில்லை, எங்கு போனான் என்றும் தெரியவில்லை. அவர்களை பிடிப்பதாகவும் இல்லை. ராணுவத்தை மீறி ஒரு காக்கா கூட காஷ்மீருக்குள் வர முடியாது என்ற நிலையில் ஆட்சியை தக்க வைக்க கொடுமைத்தனம் செய்வதாகவும் ஆளுபவர்களே இங்கு வில்லன்களாக இருப்பதாக மத்திய அரசாங்கத்தை கடுமையாக தாக்கி பேசினார். இப்ப பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்க இருந்து வந்தான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா, ஏன்னா அதுக்கப்புறம் 8வது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. நாட்டை ஆளுபவர்கள் மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில்லை. இங்கேயும் சரி அங்கேயும் சரி என மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து தடித்த வார்த்தைகளால் பேசிய மன்சூர் அலிகான், மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன் என்கின்ற பெயரில் டாஸ்மாகை திறந்துவிட்டு அனைவரையும் போதையிலேயே வைத்திருப்பதாக தமிழக அரசையும் சாடினார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? தனது வங்கி கணக்கில் இருந்த பணம் காப்பீட்டிற்காக ஆட்டோ டெபிட் ஆனதை பற்றி பேசிய மன்சூர் அலிகான், இதுபோன்று பணத்தை சுரண்டுபவர்கள் எல்லாம் மோடியின் தோஸ்த் என்றும் யாரையும் தாக்கி பேசுவது தனது நோக்கமில்லை, சினிமாவில் உள்ளவர்களும் அரசை நோக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் என்றார். இப்போது எதற்கு ஒரு குழு பல உலக நாடுகளுக்கு எதற்கு செல்கிறது என்று தெரியவில்லை. யார் அப்பா வீட்டு காசில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றார். நான் எதுக்கு சொல்றேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுது இல்லை, அதாவது யோசிக்கணுங்க. யார் காசு? உங்க அப்பா மூட்டு காசு, எதுக்கு போய் சொல்ற? சுங்க கட்டணம் GST என்ற பெயரில் மக்களிடம் உள்ள பணம் சுரண்டப்படுவதாக கூறிய மன்சூர் அலிகான், தங்கம் 80,000 ரூபாய்க்கு விற்றால் இந்த நாடு விளங்குமா என்றார். சினிமாவில் இருந்து ஒருத்தன் ஆழ்வதற்கு வருவான், அவன் பெண் குழந்தைகளுக்கான தங்கத்தை கொடுப்பான் என்றார் மன்சூர் அலிகான். மக்கள் கையில காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கையை தான் நம்ம இதில் போட சொல்லுப்பா, என்னப்பா அதான்ப்பா என்னமோ போடுவாங்களே தேர்தல்
தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நாங்கள் பிக்ஸ்டில் போடுவோம். சினிமாவிற்கான ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என்ற மன்சூர் அலிகான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை கடுமையாக விமர்சனம் செய்தார். நிர்மலா சீதாராமன், நீ இப்போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டன்ல ஊறுகாய் வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்துல தானே பதவி ஏற்ற, ஆனா தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தல் நிக்கல, ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தா ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அது அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்கெல்லாம் காசு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒண்ணுமே இல்லாம நோகாம நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறாங்க.